வணக்கம். தொடர்ந்து 5 நாளா வந்து நிஃப்டி ஏறிக்கிட்டே வருது இல்லையா? ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த ஷார்ட்ஸில் வந்து நம்ம பார்த்துருவோம். எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். சரி, நிஃப்டி ஏறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து யூஎஸ் மார்க்கெட் ரீபவுண்ட் ஆனது வந்து மேஜர் ரீசன். ரெண்டாவது வந்து டெக் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப லோ ப்ரைஸை தட்டினதுக்கப்புறம் இப்போ வந்து பையிங் உள்ள அதிகமாக வந்திருக்கு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நௌக்கரிலாம் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் வந்து அந்த சப்போர்ட்டை தட்டின ஸ்டாக்ஸ் நௌக்கரி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே வந்து நிறைய பையிங் வந்து உள்ள அந்த ஸ்டாக்ஸ்குள்ளே வருது, ஐடி ஸ்டாக்ஸ்குள்ளே. இது ரெண்டாவது ரீசன். ஐடி செக்டர் மேலே போச்சுன்னா நமக்கு நிஃப்டி இண்டெக்ஸையும் வந்து பாசிட்டிவில் கொண்டு போகும். மூணாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ கடந்த 2 நாளாக பாசிட்டிவில் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது நோட் பண்ணிக்கணும். நாலாவது விஷயம், க்ரூட் ஆயில் நமக்கு வார்க்கு முன்னாடி இந்த ப்ரைஸ்க்கு வரைக்கும் வந்துருச்சு. அந்த ப்ரைஸ்க்கு வந்தது மட்டும் மேட்டர் இல்லை, அதே ப்ரைஸை சஸ்டைன் பண்ணுதுங்கிறது தான் இப்போ வந்து எல்லாமே கூலாகிறது. ஏன்னா அந்த ப்ரைஸை தொட்ட உடனே திருப்பியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா க்ரூட் ஆயில் வந்து வேகமாக மேலே ஏறிச்சு. இதே தான் வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த கூல் டவுன் ஆகி அதே ப்ரைஸ் அந்த $70 கிட்டே வந்து சஸ்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. 70, 71, 70, 71 இந்த ப்ரைஸ்லேயே சஸ்டைன் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் நமக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து தீர்ந்து போச்சு. ரெண்டாவது யுஎஸ் வார், ஈரானோட வார், இதனுடைய டேட்டா வந்து நமக்கு பீஸ் ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிறனால அதுவும் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் டேட்டா வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமஸ்டிக்கில் வந்து ரிசல்ட் சீசன் வந்து பாசிட்டிவாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எல்லா ரிசல்ட்டும் இப்போ ரிசல்ட் சீசன் வந்துருச்சு இல்லையா இந்த மாதம். ஸோ ரிசல்ட் டேட்டா வரும்பொழுது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க நமக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகி போகும். ஒவ்வொரு ரிசல்ட் சீசன்லேயும் மேக்ஸிமம் வந்து நம்மளோட நிஃப்டி வந்து ரேலி கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணும். சில ரிசல்ட் சரியில்லைனா மட்டும்தான் நமக்கு அந்த நேரம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுமே தவிர, மோஸ்ட்லி வந்து ரிசல்ட் சீசனில் நம்ம நிஃப்டி வந்து மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இது வரைக்கும் டேட்டாவில் கொடுத்துருக்கு, ஹிஸ்ட்ரி டேட்டாவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மான்சூன் ப்ரோக்ரஸை பொறுத்தளவில் லாஸ்ட் 15 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு நெகட்டிவில் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை மழை சரியாக வராது, ஸோ விளைச்சலுக்கெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் வர அளவுக்கு பயங்கர ஹெவி ரெயின். ஸோ அப்போ என்னென்னா அந்த மான்சூன் ப்ரோக்ரஸில் பாசிட்டிவ் நோட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுவும் வந்து நம்மளோட டொமஸ்டிக் மார்க்கெட்டை பாசிட்டிவாக கொண்டு போயிடுச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் இப்போதைக்கு இந்த கடந்த 4 நாட்களாக நிஃப்டி ஏறதுக்கும் தொடர்ந்து நம்மளோட நிஃப்டியை வந்து பாசிட்டிவில் புல்லிஷில் அப்படியே நிற்க வைக்கிறதுக்குமான காரணங்களாக இருக்குது. இது தொடரும் பட்சத்தில் ரிசல்ட் சீசன் வந்து நம்மளை மார்க்கெட்டை இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஷார்ட்ஸ் பயனுள்ளதாக இருந்ததுன்னா எல்லோரும் வந்து லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.